உலக தமிழர்கள் அனைவருக்கும் இனர புரட்சி வணக்கம். நான் கருக்கலியன். இது நமது தமிழ்நாடு வலையொலி. 4000 பின்தொடர்பாளர்களோடு இயங்குகின்ற இந்த வலைவலிக்கு ஆதரவு தந்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றியும் புரட்சி வாழ்த்துங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் 2 பிரச்சனை பேசு பொருளாக இருக்குது. ஒன்று, அண்ணன் சீமான் விசில் என்ற ஒரு அமைப்பு நடத்திய மேடையில் போய் பேசிட்டு வந்துட்டார். இன்னொன்று, தமிழ்நாடு அரசு பேருந்து அப்படின்ற இடத்துல வெறும் அரசு பேருந்து தான் இருக்குது, தமிழ்நாடுன்றது இல்லை. இப்போ இந்த தமிழ்நாடு அரசு பேருந்து அப்படின்றது இருக்கணும். அது இல்லாத இருக்கிறத நாம் தமிழர் கட்சியினர் கர்நாடகா மாநிலம், தமிழ்நாடு 2 மாநிலத்திலும் தமிழ்நாடுன்ற ஸ்டிக்கரு தனது சொந்த செலவில் அச்சடித்து அந்த பேருந்தில் ஒட்டி அந்த போராட்டம் நடத்தி நிறைய பேர்கள் கைது செஞ்சுருக்காங்க. இது மக்கள் பிரச்சனை, இது பேச வேண்டிய பிரச்சனை, இது தேவை, இதை நம்ம பேசணும். 2வது, அண்ணன் சீமான் அந்த விசில் என்ற அமைப்பு மேடையில் போய் பேசினார். இது தேவையற்ற பிரச்சனை. அது ஒரு அமைப்பு. அண்ணன் சீமான் ஒரு அரசியல் கட்சி தலைவர். ஒரு அமைப்பு கூப்பிட்றாங்க சிறப்பு விருந்தினராக, போயிட்டு தமிழுக்கு தொண்டாற்றிய ஒரு தலைவனை பற்றி இதுவரை தமிழ்நாட்டில் யாருமே பேசாத அளவிற்கான புகழாரத்தை சூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனால் தமிழ்நாடு அரசு பேருந்தின இருக்கிற அந்த பெயர் இல்லாத அரசு பேருந்தின இருக்கிறத இவனுங்க யாரும் இதை பற்றி எதுவும் பேசலை. இவனுங்கன்னா யார்? இந்த வாடகை வாயினுங்க. வாடகை வாயினுங்கன்னா யார்? குறிப்பிட்டு சொல்லணும், திமுகவுடைய பெய்டு பாய்ஸு. திருமாவளவன், வன்னியரசு, சானவாசு, முக்தார் அகமது, யூடியூப் பிரடாஸு, இந்த எச்சகலை அதர்ம மனோஜ், இந்த சில்லற பைய அண்டா செந்தில்வேலு, இவனை போன்ற அண்ணா அறிவாளிய எச்சிக்கலை ஓசு சோறுங்க அண்ணன் சீமான் போயிட்டு ஆர்எஸ்எஸ் மேடையில் பேசிட்டு வந்துட்டார். சரி, என்னடா பேசினாரு? ஆர்எஸ்எஸை பற்றி பொழுது பேசினாரா, இல்லை பாராட்டி பேசினாரா, இல்லை பாஜகவை பற்றி நல்லா ஆச்சு தொடரணும் அப்படின்ட்டு வாழ்த்து ஏதாவது பேசினாரா? அடா கூறு கேட்ட குக்கருங்களா! பார்ப்பனிய மேடையில் போயிட்டு அண்ணன் சீமான் பார்ப்பனியத்தை பொலன்னு பொழந்துட்டு வந்திருக்கிறாரு. அதுதான் உண்மை. நியாயப்படி பார்த்தோம்னா ஆரிய பிராமணர்கள் தான் அண்ணன் மேலே கோவப்படணும், அல்லது அந்த அமைப்பு மேலே கோவப்படணும். ஏன்னா பார்ப்பனியத்துக்கு எதிராக, ஆரிய பிராமணியத்துக்கும் எதிராக இருந்த பாரதியரை புகழ்ந்து எல்லாம் தமிழர்களுக்குள்ளாக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்ட்டு அந்த ஜாதி அடக்குமுறையை அன்னைக்கே அடித்து நொறுக்கிய மகாகவி பாரதியை பற்றி புகழ்ந்து பேசிட்டு வந்திருக்கிறாரு. இதை ஏற்றுக்கொள்ளாத இந்த தற்குறிகள் அண்ணன் சீமான் மேலே வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கீங்க. காலம் பூரா இந்த மாதிரி வன்மத்தையே பரப்பி கதறிக்கிட்டே கிடக்கிறதாண்டா உங்களுக்கு உண்டான வேலை. அதை நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் அதை பற்றி செஞ்சுட்டு போங்க. அதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதற்காகலாம் அசைகிற ஆளோ யோசனை பண்ணுற ஆளுங்களோ நாங்கள் கிடையாது. தலைவரின் பிள்ளை, அண்ணனின் தம்பி. நாங்கள் என்னைக்கும் சரியானதை தேர்ந்தெடுக்கிற தெளிவு கொண்ட அரசியல் பார்வையோடு நாங்கள் அண்ணன் சீமான் பின்னாடி போய்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனைகள் இருக்குது. எங்கே பார்த்தாலும் வேலை நிரந்தரம் சொல்லி போராட்டம், கொடுத்த வாக்குறுதி, பட்டியலின மக்கள் மேலே நடக்கின்ற அடக்குமுறை. உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரி பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் சமையலராக இருக்கிற ஒரு அம்மா, பட்டியலின பெண்மகள் என்றதுக்காக அவங்க சமைச்சா அந்த பள்ளிக்கூடத்தில் யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி அந்த அம்மாவை அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து நீக்கியிருக்காங்க. இதை பற்றி பேசுறதுக்கு இல்லை. பள்ளிக்குள்ளார பெண் குழந்தைகள் 8வது 9வது 10வது படிக்கிற பெண் குழந்தைகள் மது குடிச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றி பேசுறதுக்கு இல்லை. பள்ளிக்கு போகிறதுக்கு, ஆற்றை கடந்து பள்ளிக்கு போகிறதுக்கு பாதை இல்லாத தொங்கு பாலம், அதுவும் உடஞ்சி, அது எந்த நேரத்தில் உடஞ்சிக்கிட்டு கீழே விழுமோ தெரியாது. அப்படி விழுந்ததுன்னா எத்தனை உயிர்கள் பலியாகுமோன்னு தெரியாது. அந்த மாதிரி நிலையில்
குழந்தைகள் பள்ளிக்கு போகிறாங்க. அதை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே ஒருத்தனும் இல்லை. பட்டியலின மக்கள் முன்னேற்றத்துக்காக மத்திய அரசு ஒதுக்கிய பணத்தை எடுத்து வேற வேற திட்டத்தில் செலவு பண்ணுறது, மீதி இருக்கிற பணத்தை திருப்பி மத்திய அரசுக்கு அனுப்புறது அப்படின்னு செய்கின்ற இந்த திராவிட மாடல் அரசை கேள்வி கேட்கறதுக்கு இங்கே ஒருத்தனும் இல்லை. ஆனால் அண்ணன் சீமான் என்றவுடன் செத்து பல ஆண்டாகி குழிமூட்டில் புல்லு முளைச்ச பிறகும் அண்ணன் சீமான் உடனே பதறி அடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு பாஞ்சு வரானுங்க இந்த அண்ணா அறிவாலய எலும்பு துண்டுக்கு அலைகிற நாய்கள். வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும், கடுமையாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த அதர்ம மனோஜ்ன்ற இந்த அயோக்கிய பையன் பொது தளத்தில் பேசுகிறான் இந்த மாதிரி ஒரு வலைவெளியில். எச்சக்கலை சீமான், அட எச்சக்கலைக்கு பிறந்த எச்சக்கலை நாயை, உன்னை விட ஒரு கேவலமான பிறப்பு இருக்காடா? திமுக ஆட்சியின் கீழே நடக்கின்ற அநீதிக்கு எதுக்குடா நீலாம் குரல் கொடுத்த? இதெல்லாம் சமூக வலைத்தளம், இந்த பதிவுகள் எல்லாமே அப்படியே இருக்கும். இந்த திமுக ஆட்சி 500 வருடம் இங்கே ஆட்சியில் இருக்கும், நம்மளுக்கு எல்லாம் பாதுகாப்பு தருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க போடுற எலும்பு துண்டை கடிச்சிக்கிட்டு எதிரில் இருக்கிறவங்கள கொதறணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேனே, இது மாறும். அன்னைக்கு நீ அனுபவிக்கிற வலி வேதனைகள் ரொம்ப கொடுமையாக இருக்கும். 36 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிற அவர் மேலே 1000 குற்றச்சாட்டு நீங்கள் சொல்லுங்கள், அதை பற்றி எங்களுக்கு ஐ டோன்ட் கேர், அதை பற்றி பிரச்சனை இல்லை. 15 வருஷமாக எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லை, என்ன ஏற்றுட்டு மக்கள் வாக்கு செலுத்திட்டோம், நான் இந்த மக்களுக்கு உண்மையாக இருக்கிற அது வரைக்கும் அப்படின்ட்டு நிற்கிறாரு. அவரை சர்வசாதாரணமாக எச்சக்கலன்றது, மாமா பையன்றது, அயோக்கியன்றது, இதெல்லாம் என்னடா அரசியல்? இதுதான் உங்கள் அந்த பெரியார் புடுங்கி கற்றுக் கொடுத்தது அவங்களுக்கு. இப்படி தான் எத்தாப்பில் இருக்கிறவங்கள, எதிர்கருத்து உள்ளவங்களை எல்லாம் இந்த மாதிரி தான் அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணுன்ட்டு கற்றுக் கொடுத்தான அந்த பெரியார் உங்களுக்கு. அயோக்கிய நாய்களா, மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பேசுங்கடா. தமிழ்நாடு இன்னைக்கு கடன் வாங்கினதில் இந்த 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கடனை வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்கினதில் முதல் இடத்துல இருக்கிற தமிழ்நாடு. இதை பற்றி பேசுங்கடான்னு அதை பேச மாட்டீங்க. எங்கே பார்த்தாலும் கஞ்சா சாராயம்ட்டு சாவு, கள்ளச்சாராயம் கொடுத்து நூற்றுக்கணக்கில் சாகுறானுங்க, அதை பேச மாட்டேங்க. எங்கே பார்த்தாலும் போதை, எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, 5 வயது பெண் குழந்தையிலேருந்து 50 வயது பாட்டி வரைக்கும் விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. இதை பேசுங்கடான. அதை விட்டுட்டு சீமானை நோண்டிக்கிட்டீங்க. எப்போ பார்த்தாலும் என்ன பேசிட்டார் அந்த அமைப்பில், அந்த அமைப்பு மேடையில் என்ன பேசிட்டார் அண்ணன் சீமான்? தமிழை உயர்த்தி பேசுகிறாரு. எங்கு பிறப்பினும் தமிழும் தமிழினே, இங்கே பிறப்பினும் அயலான் அயலான்ட்டு பேசுகிறாரு. வந்தே மாதரம் என்போம், முதலில் எனது மாநில தாயை வணங்குவோம் என்போம் அப்படின்ட்டு பேசுகிறாரு. இப்படி எவனாவது ஒருத்தன் பேச முடியுமாடா? மாற்று மேடையில் போய் நின்று ஜாதியை ஏற்ற தாய்வு ஆரிய பிராமணர் தான் கொண்டுட்டு வந்தாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள். அந்த ஆரிய பிராமண மேடையிலேயே போயிட்டு சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்ட்டு பேசின பாரதியார் புகழ்ந்து பேசுகிறாரு. இது எவன்டா பேச முடியும்? அண்ணன் சீமானை தவிர இதே ஆரிய பிராமண மேடையில் இந்த மாதிரி ஆரிய பிராமண தத்துவத்துக்கு எதிராக வேற எவனாவது பேச முடியுமா? அப்படி தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் உரிமைக்காகவும் ஓங்கி குரல் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அதை பாராட்ட மனசு இல்லாத அவர் மீது வன்மத்தை பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இதுதான் வேலை. ஏன்னா 2 சீட்டு இல்லைன்னா 200 ரூபாய், இல்லைன்னா ஒரு வலைவெளியில் பேட்டி கொடுத்தா ஒரு 3000மோ ஒரு 5000மோ, இதற்காக பேசுகிற நீங்கள் இதை தாண்டா பேசுவீங்க. மக்கள் பிரச்சனையை உங்களால் பேச முடியும்? எந்த மக்கள் பிரச்சனையை நீங்களாம் பேசுகிறீங்க இது வரைக்கும்? இந்த திமுக கூட்டணி கட்சிங்க, திராவிட இயக்கம்னு சொல்லிட்டு வரீங்களே இந்த சில்ட்ரன் நாய்களை, நீங்களாம் எதடா மக்கள் பிரச்சனை எதடா பேசுகிறீங்க? தூய்மை பணியாளர்கள் இன்ன வரைக்கும் போராடுறாங்க. அங்கே எவன்டா போய் நின்னீங்க? பேசின இந்த வாடகை வாயின்கள் எவன்டா அந்த வாசலில் போய் நின்னீங்க? அந்த மக்களோட எவன்டா போய் நின்னீங்க? இதே திமுக முதல்வர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. அவங்க நடத்தின அன்றைய தூய்மை பணியாளர் போராட்டத்தில் அந்த வாக்குறுதி, நீங்கள் வாயால் கொடுத்த வாக்குறுதி, தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதி, அதை நிறைவேற்றுங்கன்னு தான் நான் சொல்லி போராடுறாங்க.
அதை எவனாவது பேசுறீங்களாடா? அந்த அண்ணன் சீமான கடித்து கொதற இந்த அல்சேஷன் நாய்களா? மக்கள் பிரச்சனையே பேசுறது கிடையாது. திமுகவுக்கு எதிரா, திராவிடத்துக்கு எதிரான அவங்க பேசுறது உண்மை. அண்ணன் சீமான் பேசுறது உண்மை. ஆரிய பிராமண அந்த கடப்பாறை எடுத்து திராவிட குட்டிச்சவரை இடிப்பன சொன்னார், அது உண்மை. அவர் பேசின அந்த முன்னாடியும் விட்டுட்டு பின்னாடியும் விட்டுட்டு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு ஊர் எல்லாம் கதறிக்கிட்டு வரீங்க, கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு வரீங்க. அவர் பேசின முழு பேச்சை கேட்டீங்களாடா? எந்த ஆரிய பூச்சாண்டி காட்டி தமிழர்களை அடிமைப்படுத்தினீங்களோ அந்த ஆரிய கடப்பாறை எடுத்து தமிழர்களை அடிமைப்படுத்தின திராவிட குட்டிச்சவரை இடிப்பன சொன்னார். உதாரணத்துக்கு தமிழர் கழகனை வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, தமிழர் கழகனை வச்சா ஆரிய பிராமணர்கள் உள்ளார வந்துடுவாங்க, அது தமிழர்களுக்கு எதிராகிடும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர் கழகனை வச்சிங்க பார்த்தீங்களா? அன்னைக்கே இந்த ஆரிய பூச்சாண்டி காமிச்சு தானே நீங்கள் தமிழர்களை இன்னைக்கு அடைக்க ஆள்றீங்க. எந்த ஆரிய பூச்சாண்டியை காட்டி நீங்கள் தமிழர்களை அடக்கினீங்களோ அதே ஆரிய கடப்பாறை எடுத்து தமிழர்களை அடக்கி ஒடுக்கி ஆள்கின்ற இந்த திராவிட குட்டி செவரை இடிப்பனை தான் அவர் சொன்னார். அதை அப்படியே எடுத்து திரிச்சு வெட்டி ஒட்டி பிராமண கடப்பாறை எடுத்து திராவிட செவரை இடிச்சிடுவேன், பிராமண கடப்பாறை எடுத்து திராவிட செவற்றை இடித்து விடுவேன் என்று சொல்கிறாருன்ட்டு வாய் கூசாத மனசாட்சியே இல்லாத பொய் சொல்கிறீங்களாடா? நீங்களாம் மனிதர்களாடா? நீங்களாம் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கெல்லாம் எதுக்கு ஒரு கட்சி, எதுக்கு ஒரு அமைப்பு? உங்களை நம்பி வந்த அந்த சமூகம் எதற்காக வந்தது? அடங்குமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தை கேட்டுட்டு உங்களுக்கு பின்னாடி எதுக்கு வந்தாங்க? நமக்குண்டான உரிமை கிடைக்கும், அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தானே வந்தாங்க. எங்கேயாவது அதை பற்றி நீங்கள் இப்போ பேசுகிறீங்களா? 24 மணி நேரமும் திமுகவோட கொத்தடிமையாக மாறி திமுகவோட 200 ரூபாய் ஊப்பிகள் பேசுகிறத விட அந்த கட்சிக்கு முட்டு கொடுக்கறத விட கேவலமாக முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். எப்போதான் அந்த உங்களை நம்பி வந்த அந்த பறையர்குடி மக்களுக்கு எப்போதான் விடுவு காலம்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2வது பெரிய மக்கள் தொகை கொண்ட அந்த பறையர்குடி மக்கள் எத்தனை அமைச்சர் இருக்காங்க? ஆட்சி அதிகாரத்தில் என்ன பங்கு இருக்கு அவங்களுக்கு? இதெல்லாம் நான் பெற்றுத்தருவேன்னு சொல்லி தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, அந்த மக்களை ஒன்று திரட்டினீங்க, அந்த மக்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் இருக்கீங்க. ஒரு வார்த்தை வருது அந்த மக்கள் பிரச்சனைக்காக உங்கள் வாயில்? இதில் தென்னகத்து பிரபாகரனை வேற போட்டுக்க வேண்டியது, வெக்கமே இல்லாத. தென்னகத்து கருணானை வேணா போட்டுக்குங்க, இல்லை தென்னகத்து கருணாநிதினை போட்டுக்குங்க, அதுதான் உங்களுக்கு சரியான பேராக இருக்கும். தலைவர் பேரெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு துளி கூட தகுதி கிடையாது. தலைவர் இப்படி தான் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து, அதாவது தனி கட்டின காலத்தில் இருந்து எல்லா நாட்டுக்கூடையும் சேர்ந்து போரிட்டாரா? 21 நாடு தன் நாட்டு மீது தன்னை அடக்கி ஒடுக்குவதற்கு போரிட்ட போது தனியாக நின்று போரிட்டு போரில் சமரசம் இல்லாத கலப்பணி செஞ்சார். ஆனால் நீங்கள் 2 சீட்டுக்காக இந்த திருட்டு அயோக்கிய திமுக கும்பல் செய்கிற அத்தனைக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு உங்கள் மக்களை நடு தெருவில் நிற்க வச்சுட்டு பட்டியல் சமூக மக்களுக்கு எங்கே எது நடந்தாலும் அதை பற்றி வாய் திறந்து பேசுறதுக்கு தகுதியற்று நீங்கள் 200 ரூபாய் ஊப்பியா அன்னாரி வேலையை கொத்தடிமையாக மாறி நிற்கிறீங்க. நீங்களாம் அண்ணன் சீமானை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த நேரத்தில் இந்த அல்ற சில்ற இந்த அயோக்கிய எச்சக்கலந்த அதர்ம மனோஜ், இந்த திருட்டு பையன் யூடியூப் புரோடாஸு, இந்த குரலாற்றவின் குரல்னு சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாற்றி பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த அண்டா செந்தில், இந்த வன்னி அரசு, இந்த ஆளூர் சாணவாசி, இந்த ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு இருக்குது, படிச்சிருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நாள். ஆனால் சுத்தமாக அறிவு மங்கி போச்சு, படிப்பு மறந்து போயிட்டு முட்டு கொடுக்குற முட்டு பாய்ஸாக சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்லாம். இப்போவும் சொல்கிறேன், அண்ணன் சீமான் தெளிவாக தன்னுடைய அரசியல் காயை நகர்த்திக்கிட்டு இருக்கிறாரு, சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் எத்தனை பேர் சேர்ந்து கத்தனாலும் கதறினாலும் கூப்பாடு போட்டாலும் இதுக்கு சமமாக நினச்சி போய்கிட்டே இருக்கிறாரு. நாங்களும் அப்படி தான் போயிட்டுருக்குறோம். தெளிவான சிந்தனையோடு சரியான பாதையில் வேகமாக பயணிக்கிறாரு. மாற்று மொழிக்காரனாக இருந்தாலும் அண்ணன் சீமானுடைய கொள்கை, அரசியல், தத்துவம், இன உரிமை அது சரின்ட்டு அவர் பின்னாடி நாங்கள்லாம் நிற்கிறோம். நீங்கள்லாம் காலம் பூரா இப்படியே கதறி கத்தி தான் சாக போகிறீங்க. இந்த வருடம் தமிழ்நாட்டில் ஒரு 25 கட்சி தனது கட்சி அங்கீகாரத்தை இழந்தது. அதுபோல் இன்னும் 2 வருஷத்தில்
இப்போ இந்த குறைக்கிற இந்த அல்சேஷன் நாய்களுடைய அமைப்பு, கட்சி இதெல்லாம் தன்னுடைய அங்கீகாரத்தை இழந்து நடுத்தெருவில் நிற்க போகிறீங்க. தமிழ் ஆளும், தமிழ் மீளும், தமிழ் தேசியம் வெல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.